கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானினால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? பிசாசினாலே சோதிக்கப்படும்படி நீங்கள் வனாந்தரத்திற்கு போகலாம். அதனால தான் என் மெசேஜுக்கு இப்படி தலைப்பு கொடுத்தேன், வனாந்தரத்தில் நீங்களும் பிசாசும் என்று. ஆண்டவராகிய இயேசுவை பிசாசு வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு போனது நிமித்தம் ஆண்டவரை பார்த்து அவன் சொல்றான், என்ன தெரியுமா, நீ என் காலில் விழுந்தனா இந்த தேசத்தின் இந்த ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன்னு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, பிசாசு உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒருவேளை காரை தர்றேன், வீடை தர்றேன், நல்ல சொத்தை தர்றேன், நல்ல வேலையை தரேன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்க ஒன்று பண்ணணும், அவன் காலில் விழ வேண்டியது வரும். ஆனால் இயேசு இன்னைக்கு சொல்லுகிறார், ஷபரபாலபா, இயேசுவை பிசாசு சோதித்த போது இப்படி சொன்னார், நான் உன் காலில் விழ வேண்டாம், நீ தான் என் காலில் விழுவ, உன்னை நான் தரையோடு நசிக்க போடுவேன் என்று ஆண்டவர் நிரூபித்து காண்பித்தார். தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை பிசாசு நிறைய பண கஷ்டத்தை கொண்டு வந்து, இல்லாட்டி எல்லா இடங்களிலும் ஒரு மாதிரி நிந்தையை கொண்டு வந்து உங்களை ஒரு மாதிரி அவமான சின்னமாக உங்களை வைத்திருக்கலாம். இந்த நேரத்தில் பிசாசு உங்களை பல விதத்தில் சோதிக்கும் போது பொண்ணை காட்டி சோதிப்பான், பணத்தை காட்டி சோதிப்பான், அநேக இச்சைகளை காட்டி சோதிப்பான். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளை பிசாசனுடைய காலிலே விழ வைக்கும்படி அவன் நிறைய ஆஃபரை தருவான், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை தருவான். நிறைய இடத்துல போகும்போது, ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, இந்த நேரத்தில் இது கிடைக்கிறது ஆண்டவர் தான் தந்தார்னு நீ நினைச்சிடக்கூடாது. வனாந்தரத்தில் நிற்கும் போது நிறைய காரியங்கள் உனக்கு நடக்கும். நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், ஏதாவது ஒன்று உனக்கு கஷ்டப்படாம ஆரம்பத்தில் ஈஸியாக கிடைக்குதுன்னா அது பிசாசு தான் தருகிறான். ஆனா நீ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வாங்கினா அது உனக்கு நிரந்தரமா இருக்கும், அது ஆசீர்வாதமாய் மாறும். தேவ பிள்ளைகளே, பிசாசு நிறைய நேரத்துல உங்களுக்கு கடன் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய வட்டி கடனை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய வியாதிகளை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய மாந்திரிகத்தின் வல்லமைகளினால், செய்வனையின் வல்லமைகளினால், பில்லி சூனியங்களினால் நீங்கள் பிசாசனுடைய பிடியில் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் வனாந்தரத்திலே நிற்கும் போது ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இந்த வனாந்தரத்தில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிசாசே உனக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று நிற்கும் போது ஆண்டவர் இறங்கி உன்னை ஆசீர்வதிப்பார். பல நேரத்தில் பிசாசினால் பல சோதனைகள் பெண்களின் மூலமாய் வரும்போது, பணத்தின் மூலமாய் வரும்போது, கண்களின் இச்சைகளின் மூலமாய் வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நான் சொல்லுவேன், இவைகளை எல்லாம் நான் ஜெயிப்பதற்கு இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு. ஒருவேளை இன்னைக்கு நீ பிசாசினால வனாந்தரத்துக்கு போயிருக்கலாம், அங்கேயும் நீ சொல்லு, தேவனால் நான் ஜெயிப்பேன் என்று சொன்னா கர்த்தர் உனக்கு புதிய வழியை திறப்பாரு. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. சில நேரங்களில் பிசாசு எங்களை வனாந்தரத்திற்கு கொண்டு போகலாம், நிறைய பண கஷ்டங்களை தரலாம். அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நம்பி வாழ கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.